தமிழகத்தின் முதல்வராக சிஎம் விஜய் அவர்கள் பதவியேற்று 10-15 நாட்களில் அதுக்குள்ளே எத்தனையோ விதமான இந்த ஊடகங்களில் இப்படா சந்தர்ப்பம் வரும்னு காத்துட்டு எனத்தையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது குறைபாடு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விஜய ஏதாவது குறைபாடு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது கவுக்கணும்னு பார்க்குறாங்க. எப்படியாவது கவுக்கணும்னு பார்க்குறாங்க. ஆனால் நிச்சயமாக எத்தனை சோதனைகள் வந்தாலும் வெற்றி பெறுபவர் நம் தமிழக முதல்வர் சிஎம் விஜய் அவர்கள். புரிஞ்சுட்டீங்களா? நிச்சயமாக உறுதியாக என்ன பண்ணி பாருங்க, எத்தனை இடையூறுகள் செய்ய முடியுமோ செஞ்சு பாருங்க, நிச்சயமாக வெற்றி பெறுவார். ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆரை தெய்வமாக மதித்து அந்த ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய துணிந்திருக்கிறார், தொடங்கியிருக்கிறார். ஆக நிச்சயமாக வெற்றி பெறுவார். மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா, மரணத்தின் தன்மை சொல்வேன். மானிடர் ஆன்மா மரணமெய்தாது, மறுபடி பிறந்திருக்கும். மேனியை கொள்வாய், மேனியை கொள்வாய். இடத்தில் ஒன்றை நீ விட்டு விட்டாலும் அவர்களின் மேனி சென்றுதான் தீரும். ஓர் நாள்